கோலி டாக் கோலிவுட் நியூஸ். சென்னை திரைப்பட விழாவில் யூத் ஐகான் விருது பெறும் அனிருத். சென்னையில் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவில் இளம் இசையமைப்பாளர் அனிருத்துக்கு யூத் கான் விருது வழங்கப்பட இருக்கு. சென்னையில 11வது சர்வதேச திரைப்பட விழா டிசம்பர் 21 தொடங்கி 8 நாள் நடக்குது. இதுல 25 தமிழ் படங்கள் உள்பட 150 படங்கள் திரையிடப்படுகிறது. தமிழ் சினிமாவில் உள்ள பிரபல இயக்குனர்கள், ஒளிப்பதிவாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களை உறுப்பினர்களாக கொண்ட இந்தோ சினி அப்ரிசியேஷன் ஃபவுண்டேஷன் அமைப்பு கடந்த 2003ஆம் ஆண்டு முதல் சென்னையில சர்வதேச பட விழாக்களை நடத்திட்டு வராங்க. திரைப்பட விழாவின் துவக்க நிகழ்ச்சியில உலகநாயகன் கமல்ஹாசனும் ஹிந்தி திரையுலகினர் அமீர் கானும் பங்கு பெறாங்க. 50க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த திரைப்படங்கள் இந்த விழாவில் கலந்துக்கிறாங்க. இந்த விழாவினை சிறப்பிக்கும் வகையில தமிழ் திரைப்படங்களான மூடர்கூடம், கும்கி, மரியான், 3 பேர் 3 காதல், பரதேசி, அன்னக்கொடி, பொன்மாலை பொழுது, சூதுகவும், தங்க மீன்கள், மெழுகுவர்த்திகள், ஆதலால் காதல் செய்வீர் போன்ற படங்களை இந்த திரைப்பட விழாவில் திரையிடப்பட இருக்கு. இந்த திரைப்பட விழாவில் வளர்ந்து வரும் தமிழ் திரையுலகின் இசையமைப்பாளரான அனிருத் ரவிச்சந்தர் இளைய தலைமுறையோட அடையாளமா தேர்ந்தெடுக்கப்பட்டு யூத் ஐகான் விருதினை பெற இருக்காரு. இந்த சர்வதேச பட விழாவோட நிறைவு விழா டிசம்பர் 19 நடைபெற இருக்கு. இந்த விழாவில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், நடிகை ஷபானா ஹாஸ்மி ஆகியோர் கலந்துக்கிட்டு விருதுகளை வழங்குவாங்கன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு.